சென்னை பல்கலைக்கழகத்தில் காவல்துறை சார்பில் நடைபெறும் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று கல்லூரி மாணவர்களோடு சேர்ந்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். போதை பழக்கத்தால் நான் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சசிதரன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு காவல்துறை சார்பில் நடத்தப்பட்டு வரும் போதை பொருட்கள் இல்லா தமிழ்நாடு என்கிற தலைப்பில் நிகழ்வில் சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. காவல்துறை சார்பில் நடைபெறும் இந்த நிகழ்வில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லூரி மாணவர்களிடையே போதை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் இது சென்றடைய வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் அனைத்து கல்லூரிகளுக்கும் இந்த காணொலி காட்சிகள் மூலமாக முதல்வர் இங்கு உறுதிமொழி எடுக்கும் காட்சிகள் காணொலி வாயில் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இங்கு உறுதிமொழி எடுத்தவுடன் அங்கேயும் மாணவர்கள் உடனுக்குடன் உறுதிமொழி எடுப்பதற்கான நடவடிக்கைகளை காணொலி காட்சிகள் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த உறுதிமொழி ஏற்ற பின்பர் போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அலுவலர்கள் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் காவலர் சிறப்பு பதக்கங்களையும் வழங்கி சிறப்பித்திருக்கிறார். தற்போது இந்த நிகழ்வில் தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், காவல்துறை தலைமை இயக்குநர் டிஜிபி சங்கர் ஜுவால், சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். முதல்வர் பரிசு பதக்கங்களை தற்போது வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.